ரித்தி, இந்த பள்ளிக்கரணை என்பது தற்போது தமிழ்நாடெங்கும் பேசக்கூடிய, பட்டி தொட்டெங்கும் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. சதுப்பு நிலம் என்பது நமக்கு மிகப்பெரிய இயற்கை கொடுத்த கொடை. ஆனால் தற்போது அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறி இருக்கிறது என்பதுதான் தற்போது, சிலர் செய்த தவறால் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி இருக்கிறது என்பதுதான் தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் செய்தியிலே தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த ட்ரோன் காட்சிகளாக சதுப்பு நிலத்தில் விரிந்து பறந்து சென்னையின் கொடையாக சென்னையை பாதுகாத்து வரும் மிக முக்கியமான ஒரு சதுப்பு நிலமாக இதை பார்த்து வருகிறோம். இந்த சென்னையினுடைய பல்லுயிர் பெருக்கத்திற்கும் வெள்ள தடுப்பிற்கும் அதே போன்று கடல் நீர் உட்புகுந்து உப்பு நீராக சென்னையின் நிலத்தடி நீர் மாறாமல் இருப்பதற்கும் மிக முக்கியமான பங்காற்றி வருகிறது இந்த சென்னையின் சதுப்பு நில பகுதி. 1965 5500 ஹெக்டேராக இருந்தது. தற்போது சுருங்கி 698 ஹெக்டேராக சுருங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தற்போது என்ன பிரச்சனை என்றால், இந்த ராம்சார் நிலமாக தற்போது அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை பூதாகரமாக எடுத்திருக்கிறது. இந்த ராம்சார் தளம் என்றால் என்ன என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியிலே 1247.54 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட காப்பு காடுகள் உள்ளதாக தமிழ்நாடு மாநில ஈர ஆணையம், வெட்லேண்ட் அத்தாரிட்டி என்று கூறுகிறார்கள், தனது இணையதளத்திலே கூறியிருக்கிறது. கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் 8 ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட ராம்சார் தளம் என்பது சர்வதேச முக்கியத்துவம் பெற்றதாக மாறுகிறது. ராம்சார் தளம் என்பது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்கள், இந்த மாதிரி வெட்லேண்ட் சதுப்பு நிலங்கள் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதிலே அவற்றில் முக்கியத்துவத்துக்காக அடையாளப்படுத்தப்பட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். ஏன் ராம்சார் என்ற வித்தியாசமான பெயர் என்று பார்த்தால், 1971 ஆண்டு ஈரானிலே ராம்சார் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்திலே இந்த ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனால்தான் ராம்சார் ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே ராம்சார் தளம், ராம்சார் ஈர நிலம் என்ற வகையில் அந்த பெயர் அழைக்கப்படுகிறது. தவிர வேறு எந்த பின்னணியும் இதற்கு இல்லை. அந்த நகரத்தின் பெயர் ராம்சார், ஈரானில் உள்ள நகரத்தின் பெயர் ராம்சார். எனவே அது அடிப்படையில் தான் ராம்சார் தளம், ஈரத்தளம் என்ற வகையிலே அது கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மிக முக்கியமாக இந்த பிரச்சனையால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதற்கான இந்த பெரிய பெரிய காடாக தற்போது நாம் பார்க்கலாம். அதாவது இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த நிலத்தை விற்கக்கூடாது என்ற வகையில் கூறியிருந்தார்கள். பாருங்களா, 1965 5500 ஹெக்டேரிலே இருந்த சதுப்பு நில பகுதி சுருங்கி தற்போது 698 ஹெக்டேராக குறுகிவிட்டது. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், இதிலே இருக்கு ஆனா இல்லை என்ற அதிர்ச்சியில் ஓனர்ஸ் இருக்கிற வீட்டின் உரிமையாக. என்றால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார்கள். அங்கு புது வீடு கட்ட முடியாது, வீடுகளை புதுப்பிக்க முடியாது, வீட்டையோ நிலத்தையோ வங்கியிலே வைத்து கடனாக பெற முடியாது. ஆனால் இவை அனைத்துமே தற்காலிக முடக்கம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்று பார்த்தால், தொழில் உரிமங்கள். அங்கு நிறைய நிறுவனங்கள், சின்ன நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள், கல்லூரிகள் எல்லாம் இருக்கிறது. மெட்ரோ நிலையம் கூட இருக்கிறது, மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கிறது, ரயில்வே பாதை இருக்கிறது, பேருந்துகள் நிலையம் இருக்கிறது, பல இடங்கள் இருக்கின்றன, மருத்துவமனைகள் இருக்கிறது, பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது, அரசாங்க கல்லூரிகள் இருக்கிறது. தொழில் உரிமங்களை புதுப்பிக்க முடியாததால் பெரும் சிக்கல் ஏற்பட்டு சிறு குறு நிறுவனங்கள் வேதனை. என்னால் ஆண்டுதோறும் அவர்கள் லைசன்ஸ் ரெனியூவல் செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் தற்போது சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக இந்த தற்காலிக தடையால் நிலத்தின் மதிப்பு என்னவென்றே தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். பல நில உரிமையாளர் பேசும்பொழுது, இப்ப எங்க நிலத்துக்கு என்ன, ஏன்னா அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற பகுதியாக தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. கோடிகளில் தான் அங்கு பேசுவார்கள், நிலத்தை விற்கிறது கோடிகளில் தான் பேசுவார்கள். தற்போது நிலத்தை வாங்கி யாருமே வங்கியிலும் கடன் கொடுப்பதில்லை என்றால் என்ன செய்வது என்று அதலபாதத்தில் சென்று விட்டதா என்று அதிர்ச்சியிலே பேசிக் கொள்கிறார்கள். எங்களிடம்தான் நிலம் இருக்கிறது, எங்கள் பெயரில் தான் இருக்கிறது, பட்டா இருக்கிறது, ஆனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. நிலத்தை வாங்கிவிட்டு அதாவது வெறும் பிளாட் வாங்கியிருப்பார்கள், நிலத்தை மட்டும் வாங்கியிருப்பார்கள், அவர்களால் வீடு கட்ட முடியல, இஎம்ஐ கட்டி கொண்டிருக்க வீடு கட்ட முடியல என்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஆறுதலாக செய்தி என்ன வருகின்றால், இது எல்லாமே தற்காலிக முடக்கம் தான், விரைவிலே சரி செய்து விடுவோம் என்று. இதில் பிரச்சனை என்னவென்றால், அந்த ராம்சார் அந்த சதுப்பு நிலத்திலே யாரும் வீடு கட்டவில்லை. ஆனால் சதுப்பு நிலத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன், அந்த சதுப்பு நிலத்தின் தாக்கம் உள்ள பகுதி என்ற வகையிலே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த கட்டிட வேலைகளும் செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற பசுமை தீர்ப்பாயம், தேசிய பசுமை தீர்ப்பாயம்
அதே போன்று சிஎம்டியையும் பறித்திருப்பதால் தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. அதாவது வீடுகளை கட்ட முடியவில்லை, பழைய வீடுகளை புதுப்பிக்க முடியவில்லை, நிலம் வீட்டை வைத்து கடன் வாங்க முடியவில்லை, நிலத்தின் மதிப்பு அதலபாதத்திற்கு சென்று விட்டதா என்ற ஒரு அச்சம், தொழில் உரிமைகளை புதுப்பிக்க முடியவில்லை என பல குழப்பங்கள் இவருக்கு இருக்கின்றன. இதனால் தான் தற்போது இந்த பிரச்சனையே வந்திருக்கிறது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் என்பது பல பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. தற்போது பார்த்தீர்கள் பள்ளிக்கரணை மட்டுமல்ல, வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம், மடிப்பாக்கம், பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளின் சில பகுதிகள் எல்லாம் இந்த 1 கிலோமீட்டர் ஜோனுக்குள் வருகிறது. இந்த 1 கிலோமீட்டர் மண்டலத்திற்குள் வருவதால் இவர்கள் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் இவருடைய நிலங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1.5 பசுமை தீர்ப்பாயம், சிஎம்டிஏ, நீதிமன்றம், கட்டிட நிறுவனங்கள், வீட்டு உரிமையாளர்கள், அரசு என ஒரு இடியாப்ப சிக்கல். இதற்கு யார் முட்டுக் கொடுப்பது, யார் மணி கட்டுவது என்ற வகையில் அனைவருமே குழப்பத்தில் இருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் வழக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வரும்போதுதான் என்ன அடுத்த கட்டம் என தெரிய வரும். என்றால் இப்போது என்ன கிரெடாய் நிறுவனத்தை சேர்ந்தவர், அதாவது ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடைய அமைப்பு, அகில இந்திய அமைப்பது, அந்த அமைப்பும் புலம்புகிறது. என்றால் அவர்களுடைய சார்பில் பல வீடுகள் கட்ட பிரிகேட் என்ற நிறுவனத்துக்கு இது பிரச்சனைக்கு ஆரம்பமே இந்த பிரிகேட் நிறுவனம் என்றும் குற்றம் சாட்டு வைக்கப்படுகிறது. என்றால் அவர்களுக்கு 2000 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதுவே தவறு, அதுதான் பிரச்சனைக்கு காரணம், சதுப்பு நில பகுதியிலே கொடுத்து விட்டார்கள் என்று அறப்போர் இயக்கம் போன்ற பல அமைப்புகள் எல்லாம் குற்றம் சாட்டி வழக்கெல்லாம் தொடர்ந்து அதில் தான் தற்போது இந்த பிரச்சனையை ஆரம்பித்து தற்போது ராம்சரணமாக வந்துவிட்டால் தற்போது மேலும் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. அந்த 1 கிலோமீட்டர் ஜோன் என்பது எப்படி வரையறை செய்தார்கள் என்பதுதான் தற்போது பெரும் கேள்வியாக பலர் எழுப்புகிறார்கள். அந்த சதுப்பு நில பகுதியிலே கட்டினால் தவறு, சதுப்பு நிலத்துடைய தாக்கம் உள்ள பகுதியான 1 கிலோமீட்டர் என்று கூறுகிறார்களே, இதை எதன் அடிப்படையிலே இதை வரையறை செய்தார்கள் என்பதுதான் தற்போது கேள்வியாக எழுக்கிறார்கள். இது 100 மீட்டர் இருக்கலாம், 200 மீட்டர் இருக்கலாம். 1 கிலோமீட்டர் என்பது ஏற்கனவே கட்டிடங்கள் 40 ஆண்டுகளாக அங்கு தங்கி இருக்கிறார்கள். திடீரென உங்கள் நிலத்திற்கு வேல்யூ இருக்கிறதா இல்லையா தெரியவில்லை என்ற ஒரு சிக்கலில் வைத்திருந்தால் என்ன ஆகும் என்பதுதான் தற்போது பலருடைய கேள்வி. எனவே மிகப்பெரிய குழப்பம் தற்போது அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அங்கு அந்த கிரெடாய் நிறுவனத்துடைய நிர்வாகிகள் அண்மையிலே செய்தியாளர்களை சந்தித்து பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அதே போன்று அங்குள்ள மக்களின் சிலரும் நம்முடன் பேசினார்கள். அதில் இருவருடைய பேட்டியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பேட்டிகள் வரும். அதை பார்க்கும்போதே நமக்கு மேலும் பல விளக்கங்கள் இந்த பள்ளிக்கரணை பிரச்சனை தொடர்பாக நமக்கு புரியும். இதோ அந்த பேட்டிகள். இந்த லேண்டை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு என்ற இந்த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணும் வரை எந்த ஒரு அப்ரூவலும் கட்டிட நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான கிட்டத்தட்ட இது இஷ்யூ பண்ணி 9 மாதங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் இதை தூக்கி எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ரெப்ரசன்டேஷன் சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும், சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து ஹவுசிங் செக்ரட்டரி ஆகட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஹவுசிங் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், ப்ரீவியஸ் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்லையும் சீஃப் மினிஸ்டர் வரை நாங்கள் ரெப்ரசன்டேஷன் இதை கொடுத்துருக்கோம். ஆனால் 9 மாதங்கள் ஆகிவிட்டது. இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே 2 மெட்ரோ ரயிலே போகிறது. அதாவது 10-15 ஏரியாக்கள், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம், மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உட்பட ஒரு 12லேருந்து 15 ஏரியாக்கள் இதுக்குள்ளே வருது. இது தமிழகத்தின் எக்கனாமிக் காரிடாரில் ரொம்ப ஒரு முக்கியமான எக்கனாமிக் காரிடார். கிட்டத்தட்ட கன்சர்வேட்டிவாகவே ஒரு 72,000 கோடி ரூபாய் எக்கனாமிக் இம்பேக்ட் இது நூலில் அடங்கியுள்ளது. இது ஒரு 9 மாதங்களாக கடப்பில் இருக்கிறது. இதை அரசாங்கம் இதில் ஒரு ப்ரையாரிட்டி பேசிஸில் இது என்னன்னு பார்த்து இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதுக்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 பட்டா ஹோல்டர்ஸ், பட்டா நிலம் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திலேருந்து பட்டா வாங்கப்பட்ட நிலம், அதாவது லெஜிட்டிமேட் லேண்டான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பட்டா இருந்தால் அந்த நிலம் கிட்ட 1,20,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு எஸ்டிமேட் இருக்குது.
என் பேர் குமாரராஜா. நான் வேளச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே வசிக்கிறேன். இங்கே நம்முடைய பகுதியில் எங்கள் பகுதியில் ஒரு இடம் இருக்குது. அதை நான் கட்டுறதுக்கு பிளானுக்கு போனோம்னாக்கா பிளான் கொடுக்கல. அது எப்போனா கிட்டத்தட்ட அக்டோபரில் போகும்போது நவம்பர் அக்டோபர்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போவும் திரும்ப அப்ரோச் பண்ணோம், பிளான் கொடுக்கல. இது ஒன்றும் பெரிய இடம் கிடையாது. ஒரு 3/4 கிரவுண்டு, ஒரு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு கொஞ்சம் குறைவு, அந்த மாதிரி இடம். இப்போ நம்ம சொந்தமாக ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது விற்கலான்னு போனால் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க இடம். அடுக்குமாடி வீடு. காரணம் அந்த அடுக்குமாடி பழைய வீடுக்கு வங்கி லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வாங்குறவங்க யோசிக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் அனௌன்ஸ் பண்ண பிறகு வீடு விற்பனை, அதேமாதிரி லேண்டு விற்பனை எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாங்கள் வச்சுருக்கிற நாங்களே ஜீரோ வேல்யூ ஆகிட்டோம். எங்கள் லேண்டு வேல்யூ இல்லாமல் இருக்குது. ஏன்னா வேல்யூனாக்கா ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொண்டு போய் ஒரு பேங்கில் அடமானம் வைக்கணுன்னா கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் எங்களை கொண்டு போய் தள்ளிடுச்சு. அது ராம்சார் சைட்டுங்கிறது அந்த ஒரு சதுப்பு நிலங்கிறது 1274 ஹெக்டேர் தான். அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சர்வே நம்பர், அதாவது அதனால் பாதிக்கப்பட்ட சர்வே எண்கள்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த சர்வே எண்களுக்கு மொத்தமாகவே கொடுக்கல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. கோரிக்கையெல்லாம் ஏற்கனவே வச்சுருக்கோம். எல்லோரும் பில்டர்ஸ் அசோசியேஷன்லாம் கூட போயிருக்காங்க, அவங்களும் கேஸுக்கு போயிருக்காங்க, சிஎம்டியில் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கொடுத்து கூட இது ஒரு சில பேர் செய்த தவறுகளால் என்னன்னு தெரில. இப்போ சாமானியம் பாதிக்கப்பட்ட 1/2 கிரவுண்டு வச்சுருக்கவங்க வீடு கட்ட முடியல. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை நீங்கள் காப்பாற்றுங்க, நாங்களும் அதுக்கு உடன்ருக்கோம், அது பற்றி தப்பு இல்லை. ஆனால் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை தாண்டி 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்னா இங்கே குறிப்பாக அந்த மார்ஷ்லேண்ட் இந்த மெடிப்பாக்கம் சிக்னலில் எடுத்திங்கன்னா விஜயநகர், ராம்நகர், முருகநகர், இந்த பக்கம் டான்சி நகர், அன்னை இந்திரா நகர், இப்படியே போகுது ஏரியா. எண்டு இல்லை. அவங்கெல்லாம் காலங்காலமாக 30 வருஷமாக வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. எல்லா வசதிகளும் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் அது இல்லையா? ஏன் இப்போ வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனே அதில் தான் இருக்குது, ஏறி போகிறோம். அதெல்லாம் விட்டுருங்க, அது அரசாங்கத்தை இடம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எங்கள் சொந்த இடத்த நாங்கள் ஒரு பிளான் சாங்ஷன் வாங்கி வீடு கட்ட முடியல, அது ஒரு பக்கம். இருக்கிற வீடு பழைய ஃப்ளாட்டை அடுக்குமாடி வீடை ஒரு வீடை விற்கலான்ட்டு போனால் முடியல. அது உண்மையான காரணம். ஏன்னா விற்க முடியல. காரணம் பேங்க் லோன் தர்றதுனால வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நேர்களே, தற்போது மிக தெளிவாக இருவரும், அந்த கிரடாய் நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகியும் அதே போன்று பொதுமக்கள் பொதுஜனம் ஒருவரும் தற்போது அங்கு என்ன பிரச்சனை என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அங்குள்ள சில பாதிக்கப்பட்டவரிடம் பேசிய பொழுது இது எப்படி டிமானிட்டைசேஷன் பண்ணி பணத்தை மதிப்பிழப்பு செய்தார்களோ அது போன்று நிலத்திற்கான மதிப்பிழப்போ என்று ஒரு அச்சத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமும் யாருமே கொடுக்கவில்லை. ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறோம். அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இது எங்களுக்கு என்ன, எங்களுடைய நிலத்தின் உரிமையாக நாங்கள் இருக்கிறோம், பட்டா வைத்திருக்கிறோம். ஆனால் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்க நிலத்திற்கான மதிப்பு என்னவென்றே தற்போது எங்களுக்கு தெரியவில்லை. வங்கியிலும் எங்களுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். அரசாங்கத்தை அணுகினாலும் யாரும் தெளிவான பதில் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். சட்ட சிக்கல் இருக்கிறது, வழக்கு நீதிமன்றத்திற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாரை தவிர என்ன நடக்கிறது என்பது குறித்து எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. அரசாங்கம் இது தொடர்பாக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதாவது என்ன பிரச்சனை என்பதை விளக்கினால்தான் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் நாங்கள் குழப்பத்திலே இருக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம் என்று அச்சப்படுகிறார்கள். அதே போன்று கிடாய் நிறுவனத்தை சேரும்பொழுது கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் அளவிற்கு முடங்கி இருக்கிறது. இது ஒரு பொருளாதார மண்டலமாக வளர்ந்து வரும் மண்டலம். அப்படிப்பட்ட மண்டலத்தை 70,000 கோடி பணம் முடக்கப்பட்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் அப்படியே முடங்கி போயிருக்கின்றன. இதனுடைய பாதிப்பு என்பது பல ஒரு செயின் ரியாக்ஷனாக, சங்கிலி தொடர் போல பல துறைகளில் எதிரொலிக்குது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய குழப்பத்திலே தற்போது பொதுமக்கள் இருக்கிறார் என்பது உண்மை. எனவே இது தொடர்பாக அரசாங்கத்திடம் நாம் பேசிய போது அரசாங்கம் மிக தெளிவாக தெரிவித்தது என்னவென்றால் இந்த பிரச்சனைக்கு விரைவிலே தீர்வு காணப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். விரைவிலே ஒரு விளக்கம் கொடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது தற்காலிக முடக்கம், அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். அப்பொழுதுதான் இங்குள்ள அந்த நில உரிமையாளர்கள் அந்த அச்சமின்றி இருக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமாக எதிரொலிக்கிறது என்பதை தான் இந்த சத்தியம் டிவி பிக் போக்கஸிலே நாம் விளக்கி இருக்கிறோம்.